கேம் சேஞ்சர் ஆக்சுவலாக டே 1 ஒரு சரியான வசூலை எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த படம் நேற்று எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணி முடிச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது இல்லாமல் இந்த படம் டே 1 எவ்வளோ கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பேசுவோம். எப்படி கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது, இன்றைக்கி டே 1 கிராஸ் கலெக்ஷன் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் வணங்கான் அப்புறம் மதகஜராஜா இந்த 2 படங்களோட அட்வான்ஸ் புக்கிங். வணங்கான் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு டே 1 எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ், அந்த கலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பேசுவோம். அப்புறம் இன்னும் சில படங்கள், அதாவது புஷ்பா 2, விடுதலை 2, அந்த மாதிரி நிறையா படங்களோட வசூல், மார்க்கோ அதோட வசூல் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அது இல்லாமல் 2 படம் ரிலீஸ் ஆகி 11 வருஷம் ஆயிருக்கு. கிளாஸில் வந்தது 2மே பெரிய வெற்றி திரைப்படம், ஜில்லா வீரம். இந்த 2 படங்களோட வசூலையுமே நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. நான் இதை வச்சதே நிறையா பேர் இதை ரெட்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னா, இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகி என்ஜிகே அப்படின்னு சொல்லுவீங்கன்னா தான். ஆனால் நிறையா பேர் ரெட்ரோன்னு சொல்லியிருக்கீங்க, என்ஜிகே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் சில பேர் அதை கரெக்டாகவும் சொல்லியிருக்கீங்க, தானா சேர்ந்த கூட்டம். ஸோ அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் குருதேவன் ஸ்ரீனிவாசன், நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், அப்புறம் ஏபிடி அப்படிங்கிறவர், அஸ்லான் லான், சக்திவேல். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். முஃபாசா த லயன் கிங் டே 21 கலெக்ஷன் இந்தியாவில் 1,21,00,000. ஸோ டோட்டலாக இந்தியாவில் இந்த படம் 171,68,00,000 வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $483 மில்லியன். இது 4,155 கோடி கிட்ட வருது. பேபி ஜான் திரைப்படத்தோட டே 16 இந்தியாவில் 21 லட்சம், வேர்ல்டு வைடு 23 லட்சம். ஸோ டோட்டலாக 45 கோடி 31 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 59 கோடி 20 லட்சம். நிறைய பேர் இந்த படத்துக்கான தோல்விக்கான காரணம் அப்படிங்கிறது இந்த ஹீரோவோட செலெக்ஷன் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நேற்று நான் கேட்டிருந்ததுக்கு. யூஐ அப்படிங்கிற கன்னட திரைப்படம் டே 21 கர்நாடகாவில் 10 லட்சம், வேர்ல்டு வைடு 12 லட்சம். இந்த படத்துக்கு வசூல் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. மேபி நாளையிலேருந்து வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ கர்நாடகாவில் 35 கோடியே 16 லட்சம், வேர்ல்டு வைடு 43 கோடியே 58 லட்சம். மேக்ஸ் திரைப்படத்தோட டே 16 கர்நாடகாவில் 60 லட்சம், வேர்ல்டு வைடு 75 லட்சம். 46 கோடியே 44 லட்சம் கர்நாடகாலையும், வேர்ல்டு வைடு 56 கோடியே 16 லட்சம். ரைஃபிள் கிளப் அப்படிங்கிற திரைப்படம் டே 22 கேரளாவில் 11 லட்சம், வேர்ல்டு வைடு 13 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் கிட்டத்தட்ட 27 கோடி இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 22 நாளில். ஐடென்டிட்டி அப்படிங்கிற படம் டே 8 கேரளாவில் 50 லட்சம், வேர்ல்டு வைடு 70 லட்சம். ஸோ டோட்டலாக கேரளாவில் 7 கோடியே 92 லட்சமும், வேர்ல்டு வைடு 13 கோடியே 25 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. மார்க்கோ திரைப்படத்தோட டே 21 கேரளாவில் 30 லட்சம், தமிழ்நாட்டில் 15 லட்சம், கர்நாடகாவில் 12 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 20 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 60 லட்சம், ஓவர்சீஸில் 14 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 51 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு டே 21. ஸோ டோட்டலாக இந்த படம் கேரளாவில் 41 கோடியே 30 லட்சம், தமிழ்நாட்டில் 2 கோடியே 92 லட்சம், கர்நாடகாவில் 4 கோடியே 35 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 5 கோடியே 50 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 12 கோடியே 84 லட்சம், ஓவர்சீஸில் 33 கோடியே 51 லட்சம், வேர்ல்டு வைடு 100 கோடியே கடந்திருக்கு, 100 கோடியே 42 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 21 நாளில். சரியான வெற்றி திரைப்படம். அடுத்ததாக மலையாளத்தில் ஆசிஃப் அலி அப்படிங்கிற ஒரு ஆக்டரு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டாக தலைவனாக இருக்கட்டும், கிஷ்கிந்தா காண்டமாக இருக்கட்டும், இல்லை அடியோஸ் அமிகோஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் அவரோட கேரக்டர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல நடிகர், சூப்பரான நடிகர். அவரோட ஒரு படம் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு பயங்கர ரெஸ்பான்ஸ். படம் பார்த்தவங்களாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேகா சித்திரம் அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படம் டே 1 கேரளாவில் 2 கோடியே 25 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடியே 5 லட்சம். கிட்டத்தட்ட ஓவர்சீஸில் மட்டும் இந்த படம் 1 கோடியே 75 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. 13 கோடி இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்லி. ஸோ இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிப்போர்ட் இருக்குது. படம் பார்த்தவங்களாம் சூப்பராக இருக்குது. அதாவது இன்வெஸ்டிகேஷன் மூவி தான் நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. போஸ்டர்லேருந்து எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்குது. அப்புறம் புஷ்பா 2 திரைப்படத்தோட டே 36 இந்தியாவில் 2 கோடியே 25 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 41 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியாவில் 1464 கோடியே 37 லட்சமும், வேர்ல்டு வைடு 1760 கோடியே 59 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 36 நாளில்.
விடுதலை 2 திரைப்படத்தோட டே 21 தமிழ்நாட்டில் 12 லட்சம், வேர்ல்டு வைடு 13 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 41 கோடியே 90 லட்சமும், வேர்ல்டு வைடு 63 கோடியே 62 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் வணங்கான் படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் நேற்று ஃபைனல் ப்ரீசேல் எவ்வளோ முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 64 லட்சம் இந்த படம் வந்து புக் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி ரிலீஸ்லேயே சில பிரச்சனைகள், கர்நாடகாவில் நிறைய ஏரியாவில் ரிலீஸ் ஆகலை, அப்புறம் வெளி ஸ்டேட்ஸ்லலாம் நிறைய இடத்துல ரிலீஸில் பிரச்சனை, சில இடத்துல ரிலீஸே ஆகலை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஓவர்சீஸ்லேயுமே ரிலீஸ் பிரச்சனை இந்த படத்துக்கு இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் வரும்போது உங்களுக்கு நிறைய டைம் இருந்திருக்கு. இந்த அங்கேருந்து பிரிண்ட் அனுப்புறதுல என்ன பிரச்சனை, அது ஏன் அவ்வளோ டிலேவாக அவ்வளோ பிரச்சனை ஆகுதுன்னு தான் தெரில. இத்தனைக்கும் சாதாரண ஏதோ சின்ன ப்ரொடக்ஷன் கம்பெனி கிடையாது, பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரில. அப்புறம் மதகஜ ராஜா, ஸோ 4 கழிச்சு ரிலீஸ் ஆக போகிற இந்த படத்துக்கு வந்து 31 லட்சம் தமிழ்நாட்டில் புக் ஆகிருக்கு. இப்போவே டோட்டலாக இந்த படம் உலகம் முழுக்க 35 லட்சத்துக்கு புக் ஆகிருக்கு. கேம் சேஞ்சர் நேற்று ஃபைனல் ப்ரீசேல் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டுமே 31 கோடியே 65 லட்சம். ஸோ அங்கே மட்டுமே இந்த படம் 60 கோடி கிட்ட டே 1 வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. நேற்று தமிழ்நாட்டில் 1 கோடியே 93 லட்சம், கர்நாடகாவில் 3 கோடியே 15 லட்சம், கேரளாவில் 24 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 கோடியே 85 லட்சம், இந்தியாவில் 41 கோடியே 82 லட்சம். இந்தியா முழுக்க இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து இருந்தது. ஓவர்சீஸில் 12 கோடியே 84 லட்சம், கிட்டத்தட்ட 54 கோடிக்கு மேலே இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்கில் ஃபைனல் ப்ரீசேலில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஃபைனல் ப்ரீசேல் அப்படிங்கிற போது கண்டிப்பாக பேன் இந்தியா படங்களுக்குலாம் இதோட அதிகமாக தான் ஆகுது. அப்படி பார்க்கும்போது இந்த படம் கண்டிப்பாக இந்த அட்வான்ஸ் புக்கிங்க்கு இந்த படம் ஒரு 100+ அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலான்னு இருந்தாலுமே 100+ வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கி வந்து இந்த ட்ரேட் வட்டாரத்துக்குள்ளே பேசப்படுது. ஸோ அதை நம்ம கவனிக்கும் போது இந்த படம் ஒரு 90-95 கிட்ட வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது டே 1 அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த படம் டே 1 எவ்வளோ வரும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் நம்மளோட ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் என்னென்னா ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் 60 கோடிக்கு மேலே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ 50 to 55 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஒரு 4 கோடி வந்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் 4 கோடிக்கு மேலே வரும் தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரியே கர்நாடகாவில் ஒரு 5-6 கோடி கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேரளாவை பொறுத்தவரையும் ஒரு 1 கோடி வந்தாலே பெரிய விஷயம். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரையும் 10 கோடிக்கு மேலே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓவர்சீஸில் ஒரு 25 to 30 எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷனையும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் படம் பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் ஜில்லா வீரம் இந்த 2 படங்களோட வசூலையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜில்லா முதல்ல பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் இந்த படம் 52 கோடியே 85 லட்சம், ஆந்திராவில் 4 கோடியே 40 லட்சம், கர்நாடகாவில் 4 கோடியே 65 லட்சம், கேரளாவில் 8 கோடியே 80 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 5 லட்சம், ஓவர்சீஸில் 21 கோடியே 60 லட்சம், வேர்ல்டு வைடு 93 கோடியே 35 லட்சம், பட்ஜெட் 50 கோடி, தியேட்டர்கள் ஷேர் 49 கோடியே 85 லட்சம். ஸோ வசூல் ரீதியாக இந்த படம் வந்து ஒரு வெற்றி திரைப்படம். வீரம் ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் 50 கோடியே 75 லட்சம், ஆந்திராவில் 3 கோடி, கர்நாடகாவில் 2 கோடியே 25 லட்சம், கேரளாவில் 3 கோடியே 25 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடி, ஓவர்சீஸில் 17 கோடியே 65 லட்சம், வேர்ல்டு வைடு 77 கோடியே 90 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 40 கோடி, தியேட்டர்கள் ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா 41 கோடியே 25 லட்சம். ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே வசூல் ரீதியாக வெற்றி திரைப்படங்கள் தான். இந்த 2 திரைப்படத்தில் உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட் எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.